ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டர் பன்னீர் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். சிம்பிளாக நான் எப்படி செய்கிறேங்கிறது இதில் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோவை பார்த்துடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெசிபிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாங்க. இந்த மட்டர் பன்னீருக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் ஒரு ஃபுல் பாரில் கால்வாசி எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளெயினாக கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே சேர்க்காமல். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தவாவில் போட்டு லைட்டாக பட்டர் ஆட் பண்ணி நீங்கள் சோட்டை பண்ணியும் எடுத்து வச்சுக்கலாம். எப்படி பண்ணாலும் ஓகே தான். ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த சாஃப்டாக ரீட்டைன் ஆகும். எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம அப்படியே சேர்க்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ தண்ணியில் போட்டு வச்சோன்னா சாஃப்டாக மாறும். ஸோ நம்ம சமைக்கிற வரைக்கும் தண்ணியில் இருக்கட்டும், செய்யும்போது நம்ம வடித்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் பொரிச்சா மட்டும்தான் இந்த ஸ்டெப்பு, இல்லைன்னா தேவையில்லைங்க. அப்புறம் மட்டர் பார்த்திங்கன்னா இது ஃப்ராசன் க்ரீன் பீஸு. நான் ஆல்ரெடி ஒரு 1/2 hour முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிட்டேன். நல்லா ஒரு கைக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு ஃபுல் வெங்காயத்தில் ஒரு பாதி மட்டும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா அண்டு ஒரு தக்காளியை நம்ம இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இதை மட்டும் பியூரியாக தான் சேர்க்க போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது மசாலா ஐட்டம் எல்லாம் தேவைப்படும். செய்யும்போது ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு ஃப்ரை பேன் வச்சாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கிறோம். ஸோ ஃபுல்லாத்தையும் புஷ் பண்ணி விட்ருவோங்க. பட்டர் கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில். பட்டர் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம், ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணி சேர்த்துக்கிறோம். பட்டரும் எண்ணெயும் சூடாகிடுச்சுங்க. சோம்பு சீரகம் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான், கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம கரம் ஐட்டம்ஸ் நிறைய சேர்க்கணுன்னு இல்லை, நம்ம எப்படியும் பவுடர்ஸ் சேர்ப்போம். அதனால் நான் தாளிப்புக்கு இந்த 2 மட்டும் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சரியான வேலைங்க. வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி நீட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் 2 நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வருது, அப்புறம் எண்டில் விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணி குப்பையெல்லாம் கீழே கொண்டு போய் போட்டுட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்தேன். இந்த வாட்டி நான்வெஜ் எதுவும் பெருசாக எடுக்கலைங்க. இந்த வாரம் ஃபுல்லாக வெஜ்ஜு தான். ஸோ இன்றைக்கி வெட்னஸ்டே பாருங்கள், இன்றைக்கும் வெஜ்ஜு தான். ஸோ ஏன்னா நம்ம அடுத்த 2 நாளில் கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் வருது. ஸோ நீட்டாகவே இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு எதுவும் பெருசாக எடுத்துக்கல. சண்டே பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஸோ இப்படி தாங்க இருக்குது சுத்தம் பண்ண பிறகு. நான் எதுவும் வீடியோ கேப்சர் பண்ணலை. கடன்னு வேலையை ஒரு 1 hourல எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். ஈவன் கிச்சனையும் நான் நீட் பண்ணிட்டேன். கிச்சனையும் பெருக்கி தொடச்சாச்சு. தொடச்ச பிறகு இப்படி தான் இருக்குது. மற்ற அடுப்பெல்லாம் இப்போ தான் 2-3 நாள் முன்னாடி தொடச்சேன். அதனால் நான் பெருசாக க்ளீன் பண்ணலை. அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணிக்கலாம் மறுபடியும் அப்படின்னு தோணுச்சு. வதங்கிருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக வதங்கட்டுங்க. தக்காளி விழுதை சேர்த்துக்கணும். தக்காளி விழுதை சேர்த்துடலாங்க. நீங்கள் தண்ணியே சேர்க்க வேணாங்க. தக்காளியை அப்படியே கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா அதுலேயே ஜூஸ் நல்லா வரும், டக்குன்னு அறுபட்டுரும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் தக்காளி விழுது சேர்த்துருக்கோம். கொஞ்சம் தக்காளி வதங்கட்டுங்க. மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளியோட விழுது நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் ஒரு தொக்கு ஃபார்முக்கு வந்துருச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, அப்புறம் மிளகா தனியா 2ம் கலந்தது காரத்துக்கு ஏற்ப நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு உரப்பு எப்படியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகா தனியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். இதை சேர்த்துட்டா நமக்கு பாதி ரெசிபி முடிஞ்ச மாதிரி. ஏன்னா மசாலா போட்டு அடுத்து பன்னீரும் அந்த க்ரீன் பீஸையும் சேர்த்தோன்னா அவ்வளோதாங்க. கடைசியாக க்ரீமை ஊற்றி இறக்குறோங்க. ஸோ சூப்பராக ஒரு ரிச்சான ஒரு கிரேவி ரெடி. இன்றைக்கி நாங்கள் சப்பாத்தியோடு தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா கூலி படம் புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு போக போகிறோம். எங்கே பார்த்தாலும் கூலின்னு எல்லோரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி இருக்குன்னு நாங்கள் எதுவுமே கெஸ் பண்ணாமல் அப்படியே தான் போகிறோம். ஏன்னா ரொம்பவும் நம்ம ஒரு இது வச்சுட்டோன்னா அப்புறம் நமக்கு ஃபீல் பண்ணுவோம், என்னடா இப்படியா படம் அப்படின்னு. ஏன்னா கமல் படம்லாம் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு போனோம். பட்டு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் இந்த படத்துக்கு எதுவும் யோசிக்காமல் அப்படியே தான் போக போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக தான் போக போகிறோம். 7:30க்கு தான் மூவி.
மசாலா வதங்கி எண்ணெய் அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த என்ன சொல்ல தக்காளி அரைச்ச அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ நம்ம அடுத்ததாக வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா க்ரீன் பீஸு பன்னீரையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் நான் டைரெக்டாக சேர்க்குறேன். நீங்கள் பச்சையாக உரித்து சேர்க்குறீங்கன்னா வேக வச்சுக்கோங்க. இது கூடயே பன்னீரையும் சேர்த்தலாம். நான் தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெயில் பொரிச்சா மட்டும்தான் நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கணும். ஸோ தட் உங்களுக்கு அது கொஞ்சம் சாஃப்டாக ரீட்டைன் ஆகும். இல்லைன்னா தேவைப்படாதுங்க, சொல்லிக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லிட்டு போட்டு மூடிடலாங்க. பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். பன்னீரும் க்ரீன் பீஸும் சேர்த்ததுக்கப்புறம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அருமையாக வந்திருக்கு. இப்போது லிட்டு போட்டு மூடிடலாங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நமக்கு அந்த மசாலாவோட ரெண்டும் ஜெல் ஆகட்டும். நீரை ஆட் பண்ணிவிட்டு மட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம். ஸோ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு தலன்னு. இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க ஆட் பண்ணுறேன், ஃபார்ம்லேண்ட்லேருந்து வாங்குறது. ஸோ இங்கே ஃப்ரெஷ் க்ரீமும் விலை அதிகங்க, கிட்டத்தட்ட $5. ஸோ நான் ரொம்ப வாங்க மாட்டேன், விட்டு தான் வாங்குவேன். ஏன்னா என் வீட்டுக்காரரும் அதான் சொல்லுவார், அடிக்கடி வாங்காதம்மா அப்படின்வார். ஸோ ஏன்னா நம்ம ரெசிப்பியை தாண்டி பெருசாக நான் வேறு எதுவும் ஸ்வீட் ரெசிபி அந்த மாதிரி கூட எதுவும் பண்ண மாட்டேன் பெருசாக. அதனால் வந்து விட்டு தான் வாங்குவேன். ஒரு டைம் வாங்கினா அடுத்த வாட்டி கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாட்டி வாங்குவேன். ஸோ க்ரீமை ஊற்றி நல்லா கொதிக்கட்டுங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீம் இல்லாதவங்க முந்திரியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா க்ரீம் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மேத்தி லீஃப் ஆட் பண்ணி இறக்கிற வேண்டியது தான், அவ்வளோதாங்க. நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. இது இல்லாதவங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேருக்கு ஒரு விஷயம் போடும்போது இல்லாமல் போகலாம், அதுக்காக இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லிடுறது, அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்தேன், சும்மா டாப் நாச் அப்படின்னு சொல்லிக்கலாம். சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ரோட்டியோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு புலாவோடையும் தொட்டுக்கலாம். வெஜ் லவ்வர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த பன்னீரையும் க்ரீன் பீஸையும் வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பூரி, சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ் போடுங்க. இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, see you soon.